ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஓஜி ரோட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பீட்டா பயலுக்கு ஸ்டோன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த கலர் ஸ்டோன்ஸ் தான். இந்த ஸ்டோன்ஸும் அவனுக்கு ஒரு பிளான்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு 1 வீக்கில் வந்து அவனுக்கு ஒரு பேரை செட் பண்ணி விடலான் இருக்கேன். என்ன பண்ணுறது, நம்ம தான் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மனவலியை போக்குறதுக்கு யாரும் இல்லை. சரி, நம்மளாவது நம்ம தம்பிக்காவது மனவலியை போக்கலாம் அப்படின்றதுக்காக அவனுக்கு ஒரு பேரை செட் பண்ணலான் இருக்கேன். அதனால் இவனுக்கு கொஞ்சம் இந்த கிளுகிளுப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கிராவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணாவது இவன் கொஞ்சம் சந்தோஷமாகி, இவன் பபுள் நெஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கட்டியிருக்கான். அதனால் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் போட்டால் அவன் ஜாலியாக இருப்பான். இவனுக்கு யாராவது கொஞ்சம் ஒரு நல்ல பேராக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் பேர் வச்ச அது விளங்க மாட்டேங்குது, ஏன்னு தான் தெரியல. இது என்னோடய 10வது 11வது பீட்டா ஃபிஷ்ஷோ. ஏன் இது கொஞ்சம் கேமரா கிளாரிட்டி இல்லை. நல்ல ஷாட் இது. நல்லா இருக்கடா தம்பி, நல்லாயிருக்கு. இப்போ ஒவ்வொன்றா கிரேவல்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆக்சுவலாக இந்த கிரேவல்ஸ் வந்து நேற்று வீடியோ அப்லோட் பண்ணது இந்த க்ளீனரை பற்றி தான். என்ன மித்ரன் ஃபிஷ் டேங்க் க்ளீனர் தான். ஸோ இதோட வீடியோ உங்களுக்கு நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து இதை ஆட் பண்ணிடுவோம் கிரேவல்ஸை. ஃபஸ்ட்டு எங்கே மை ஃபேவரட் கலரு ரெட்டு கலர் ஆட் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு இந்த கிராவல்லாம் வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவோம். அப்படியே போட்டால் எப்படியும் உடஞ்சிரும். அதனால் அப்படியே கொஞ்சமாக மெல்லமாக கொண்டு போய் ஒரு ஓரத்தில் வைப்போம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்போம். லைட்டு வேறு. லைட்டோட கலரே மாறிடுச்சு. இது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2 ஹார்ஸாக வந்து இதை ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா இதில் இருக்கிற வந்து இந்த பெயிண்ட்டு இல்லை மற்ற சம்மதர் கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபிஷ்ஷு காலி. ஸோ அதனால் அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் வைக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே வேகமாக வைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மெல்லமாக வைங்க. ஏன்னா தண்ணியில் வந்து நம்மளோட அந்த என்ன சொல்கிறது வெயிட் வந்து ஓரளவுக்கு தெரியாது. நீங்கள் டபக்குன்னு போட்டிங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி டேமேஜ் யுவர் டேங்க். ஸோ பி கேர்ஃபுல். தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகுது. அவன் கொஞ்சம் அப்செட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். போய் ஓரத்தில் உட்காந்துருக்கான். லைட்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால அவன் கொஞ்சம் கிளியராக தெரிய மாட்டேங்கிறான். ரைட்ரா, வெரி குட்ரா, நைஸ். கிராவல்ஸை ஃபஸ்ட்டு வேகமாக ஆட் பண்ணிடுறேன் நான். ஏன்னா கொஞ்சம் லைட் செட்டிங்கெலாம் மாறிடுச்சு கைஸ். அது ஏன்னே தெரியல. அதாவது இந்த கிராவல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் நான் எந்த செட்டிங்குமே சேஞ்ச் பண்ணலை. பட் ஆனால் மேபி இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனாலேயே என்னமோ தெரியல, கலர் கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுது. பட் ஆனால் அவன் கொஞ்சம் வியர்டாக தான் நடந்துக்கிறான். எனக்கு அவன் நினச்சாதான் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ ஆனால் பிளான்ட்டையும் ஆட் பண்ணிடுவான். இட்ஸ் நத்திங் பட் ஆல் டைம் ஃபேவரட் மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட் எடுத்து கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் வச்சிரும்.
ஓகே, எனக்கு ஒரு விஷயம் தெரில, இதை தூக்கி அப்படியே இந்த இதுக்குள்ளே போடலாமா கூடாதான்னு எனக்கு தெரியல. ஒரு சந்தேகம் இருக்குது. யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம தலைவன். டே பையா, பத்தியா உன்னை எவ்வளோ பெரிய கூண்டில் அடித்து வச்சுருந்தானுங்க. ஐ மீன் எவ்வளோ பெரிய டீ கப்பில் உன்னை அடித்து வச்சுருந்தானுங்க. உங்கள் அண்ணன் பாரு, உனக்கு மாதம் ஒரு டேங்க் செட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு ஜாலியாக இதுலேயே சந்தோஷமாக இரு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு குஜிலியை நானே செட் பண்ணி விட்றேன். ஓகே, பேசுகிறான் நாம. டேய், கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் பேசி திரியணும் போல். உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யுது. சரி, நீ ஜாலியாக இரு. உன்னை ஒரு வாரத்துக்கு அப்புறம் உன்னையும் சந்திக்கிறேன். டெய்லியும் சந்திச்சுட்டு தான் இருப்பேன் வியூவர்ஸுக்கு. ஓகே, டாட்டா, பை பை.